ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ஃபார் டெக். இன்னைக்கு நம்ம விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் எப்படி நம்ம டர்போ C++ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்டு ஃபஸ்ட்டு ஒரு அளவுகள் ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டத்தில் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் டர்போ C++ டவுன்லோட் டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் டெவலப்பர் இன்சைடர். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஜஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு இதை லிங்க்கை கிளிக் பண்ணி என்டர் ஆகிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே. இதில் டவுன்லோட் டர்போ C++ ஃபார் விண்டோஸ் 7, 8 and 8.1 லாக்ஸ். ஸோ நீங்கள் விண்டோஸோட 64 பிட்ஸு 32 பிட்ஸ் எதில் ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி ஹவ் டு யூஸ் டர்போ C++ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் கிடைக்கும். உங்களுக்கு சீக்குரிய டுட்டோரியல் வேணுமோ அதுக்குரிய லிங்க்கும் எல்லாமே இதிலே இருக்கும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹவ் டு எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும், ரன் பண்ணுறது எப்படிங்கிற கூட ஜஸ்ட்டாக சின்னதாக ஒரு இன்ட்ரோ கூட கொடுத்துருப்பாங்க. சிஸ்டம் ரெக்யூமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், டுட்டோரியல்ஸ் அண்ட் அதர் யூசர் லிங்க்ஸ் நிறைய உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது அந்த டவுன்லோட் டர்போ C++. அதை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உங்களுக்கு பக்கத்துலேயே டைமிங் ஓடும், பார்த்துக்கோங்க. 6 செகண்ட்ஸ் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் ஓகே, டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஜஸ்ட் டவுன்லோட் இட். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரோட லொக்கேஷனுக்குள்ளே போய்க்கும். டவுன்லோட் ஆன இதுக்குள்ளே டர்போ C++. இப்போ இந்த ஃபைலை ஜிப் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜிப் ஃபைலாக தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. இதில் setup.exe இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு நிறையா ஃபைல்ஸ் இதில் ஷோ ஆகும். பட் அதை நீங்கள் மறந்துடாதீங்க, setup.exe ஃபைலை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். setup.exe. ஓகே, இன்ஸ்டாலேஷன் ஆகும். ப்ரிப்பேரிங் ஸ்டாப். ஓகே, ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இன்ஸ்டால் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் இதில் அக்செப்டட் அக்ரிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபீச்சர் டீட்டெயில்ஸ்
ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இன்ஸ்டா. எப்பயும் போல் இதுவும் உங்களுக்கு இன்ஸ்டாவில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டால் ஆகும்போது வேறு எதுவும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு இன்ஸ்டாலுக்கு. ஓகே, லான்ச் த ப்ரோக்ராம். இதை நீங்கள் டிக்கில் எடுத்து விட்டுட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிக் இருந்துட்டு அப்படியே நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படியே ஓப்பன் ஆகட்டும். ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ C++ ஓப்பன் ஆகும். ஓகே, நமக்கு டர்போ C++ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் டர்போ C++ கிளிக் பண்ணுங்கள். நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் F9 கிளிக் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இதில் வந்து ஒரு சின்ன அளவு ப்ரோக்ராம் மாதிரி டைப் பண்ணி பார்ப்போம். as include studio.h hash include conio.h and void main process clear screen and resource close printf just welcome to tech for tech world கொடுத்து get ch. ஓகே, ஜஸ்ட் இதை சேவ் பண்ண சேவஸில் hello.c. ஸோ ஓகே, எஸ், இதை ரன் பண்ணுறதுக்கு ரன்னை கிளிக் பண்ணி நீங்கள் ரன்னை திருப்பி கிளிக் பண்ணி ஓகே, நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. வெல்கம் டு டெக் ஃபார் டெக் வேர்ல்ட். ஓகே, க்ளோஸ். இதுதான் நம்மளோட டர்போ C எப்படி இன்ஸ்டால் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துட்டோம். ஜஸ்ட் இதை வெளியே வந்துப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம ஃபியூச்சராக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் டெக் ஃபார் டெக் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.